கோயம்புத்தூர் கிளம்புற அன்றைக்கி வழிநடுக்கு சாமியை பார்த்துட்டு நல்லா மங்களகரமாக தான் கிளம்பி வந்தேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் வாங்கின அடி கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அடிபட்டாச்சு. என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத அந்த விளாகில் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் பார்த்திங்கன்னா டியூஸ்டே நைட் அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு கிளம்பினேன். வீட்டில் இருக்க பிள்ளை குட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கூப்பிட்டுட்டு கிளம்பி வந்தாச்சு. கூட எல்லாத்தையும் மேய்க்கிறதுக்கு அம்மாவையும் கூப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா நைட் ட்ராவல் தான் பண்ண போகிறோம். நைட்டு கிளம்பிட்டு திருவண்ணாமலைக்கு திருவண்ணாமலையிலுமே சாமி ஊர்வலம் போச்சு. அதையுமே பார்த்திங்கன்னா பார்த்தோம். அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. பஸ்ஸு பார்த்திங்கன்னா 9:45க்கு புக் பண்ணியிருந்தோம். திடீர்னு பஸ்ஸே வரல. ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு பஸ்ஸு கேன்சல் ஆகிடுச்சு சொல்லிட்டாங்க. ஒரு நிமிஷம் கேப்பில் 10 மணிக்கு வேற ஒரு பஸ்ஸை புக் பண்ணி ஓடி போய் சேஸ் பண்ணி அந்த பஸ்ஸை பிடிச்சி தான் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரே சேர்ந்தோம். காலையில் தான் சேர்ந்தோம். சேர்ந்த உடனே பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேயே சூப்பராக ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா ரூமுக்கு போக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த டைம் ஒர்க்கு ரொம்ப நாள் இருக்குது அப்படின்றதால வீடு ரெண்ட்டுக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டிலே ஒரு முடிவு பண்ணி தான் கிளம்பி வந்திருந்தோம். ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலையில் சூப்பராக பார்த்திங்கன்னா ரூம் செக்இன் பண்ணியாச்சு. செக்இன் பண்ணிவிட்டு ரூமில் எல்லோரையும் விட்டுட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது, எல்லாத்தையும் போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாக நான் எக்ஸ்ட்ரா இருந்த டைமில் பார்த்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்ட்டுக்கு வீடு தேடிருந்தேன். காலையிலே ஒரு 4 தெருவுக்கு போயிட்டு வாங்கன்னு வீடு தேடினேன். எங்கேயுமே பார்த்திங்கன்னா வீடு கிடைக்கல. அதுக்கப்புறம் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஈவினிங் தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஈவினிங் பயங்கர டயர்டாகிட்டேன். அப்படின்னு லஞ்சில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்ட்ரீட் போயிட்டு தேடினேன். ஏன்னா பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எப்படி வீடு தேடணும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு வீடு தேடலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ரொம்ப டயர்டாகிடுச்சு. சரி ஒரே ஒரு ஸ்ட்ரீட் மட்டும் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருந்த ஒரே ஒரு ஸ்ட்ரீட் மட்டும் போகலான்னு வந்த ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்திங்கன்னா சூப்பராக அமைஞ்சிருச்சு. எனக்கு என் கையில் வேறு ஆப்ஷனும் இல்லை. ஓகே எனக்கு அந்த வீடும் பிடிச்சிருந்தது. ஸோ ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ ஓகே சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நானும் பாப்பாவும் டிமார்ட் வரைக்கும் போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் காசெல்லாம் பார்த்திங்கன்னா ஏடிஎம்லேருந்து எடுத்திருந்தேன். அதில் ஒரு நோட்டு கிழிஞ்சிருந்தது. பாருங்கள் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு புது வீட்டில் வச்சுட்டு நைட்டு பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு போயாச்சு. காலையில் தான் பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்திருந்தோம். வந்ததுக்கப்புறம் போயிட்டு தேவையான கிராசரி எல்லாமே பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்துட்டு வீட்டிலே குக் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மனசுக்கே ஒரு திருப்தியாக இருந்தது. அட்மிட் போல் ஆகிடுச்சு சமைச்சு முடிக்கிறதுக்கு. காலையில் புட்டும் இடியாப்பமும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். அட்மிட்க்கு லஞ்ச் ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. ஒரு வழியாக வீடெல்லாம் தேடி முடிச்சாச்சு. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக இருந்தேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா என்ன நடந்ததுன்னே தெரியல. திடீர்னு பார்த்திங்கன்னா டச் ஒர்க் ஆகலை, ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சு. இப்படி தான் பார்த்திங்கன்னா 4 டேஸாக போயிட்டு இருக்குது. அடுத்த விழாக்கில் சொல்கிறேன். பாய்.